கழகத்துடைய உடன்பிறப்புகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த பொங்கலை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கழகத்தினுடைய அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக கொடுத்துருக்குது. ஆக அந்த பரிசு தொகையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய பொங்கலுக்கு பயன்படுத்துவீங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்டேருந்து வாங்கின பணம் நமக்கு எதுக்கு, அது திரும்பவும் அரசாங்கத்துக்கே போகட்டுமே அப்படின்னு செலவு செய்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அந்த வழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அப்பா மாதிரி இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கே நீங்கள் ஒரு சரியான முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த 3000 ரூபாயில் இருந்து முதலீட்டை தொடங்குங்க. அது எஸ்ஐபி என்று சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது சேமிப்பு திட்டங்களாக கூட இருக்கலாம். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையில் வரக்கூடிய 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, மாதந்தோறும் நாங்கள் வழங்கக்கூடிய 1000 ரூபாய், அதை சரியான முறையில் ஒரு எஸ்ஐபி முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை, மற்ற திட்டங்களில் இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த பணத்தை சரியான முதலீட்டு திட்டங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பொங்கலில் நம்ம கழகத்தினுடைய அரசு கொடுக்கக்கூடிய அந்த 3000 ரூபாயையும் சரியான முறையில் முதலீடு பண்ணி உங்களுடைய வருவாயை பெருக்குங்க அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். புலங்கவர் ஓவியம உற்சாக தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.